நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி திங்கள் கிழமை. தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ என்ற வார்த்தைக்கு கடவுளுடைய பேரிரக்கம் வெளிப்பட்டு அவர்களை நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த தெய்வத்தின் வார்த்தைகளை நினைவுகூரும் இந்த சிறப்பான தொடக்க நூலினுடைய வார்த்தைகளோடு நாம் ஆண்டவருக்குள் உறுதி அடைகிறோம். ஆண்டவர் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் அல்ல, நாம் மீண்டும் எழுந்து அவருக்கு சான்று பகர வேண்டும் என்றே விரும்புகிறவர். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். இன்று திருப்பாடல் 103 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டிருக்கிறார் என்றால், அவரது சாயலாக அவரது உருவில் படைக்கப்பட்ட நானும் ஆண்டவருடைய இரக்கத்தோடு பயணிக்கவே அழைக்கப்படுகிறோம். இந்த இரக்கமும் அருளும் ஆண்டவரில் நம்மை நிலை பெறச் செய்கிறது. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது, ஆண்டவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்ற வார்த்தை. மனித இயல்பில் நாம் உணர வேண்டிய ஒரு காரியம், கடவுளுடைய கனிவான செயல்களை நாம் மறந்து நிற்பதுதான். பல்வேறு காரியத்தை இறைவன் செய்தாலும் இதை என் ஆண்டவர்தான் செய்தார் என்பதை அறிய முடியாத இருளுக்குள் நாம் சிக்குண்டு தவிக்கிறோம். நானே இதை செய்தேன், என் கைகளே இதை செய்தது என்று நாம் பெருமை பாராட்டவே துடித்து கொண்டிருக்கிறோம். நானல்ல, என்னை வழிநடத்தின என் தேவனே இதை செய்தார் என்று சான்று பகருகிற போது அவர் உங்களில் மாட்சி அடைகிறார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர்.
கடவுளை புகழ்ந்து பாடி ஆராதித்து துதிக்கிற போது அவர் நம்மை படுகொலி நின்று மீட்டருளுகிறார். திருப்பாடலின் வரிகள் சொல்லுவது போல அவர் உன் உயிரை படுகொலியில் நின்று மீட்கின்றார். உயிரை மீட்கிறவர் மனிதர்களாக இருக்கவே முடியாது. காரணம், மனிதர்கள் உடலை மட்டுமே காப்பாற்ற முடியும். இந்த உடலை மட்டுமே இந்த உலகத்திலே அவர்கள் நமக்கு உதவி செய்கிற நிலையிலிருந்து நம்மை தாங்கி பிடிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் தாமே மனிதர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்து நம்மை நிலை பெறச் செய்கிறவர், உயிரை காக்கிறவர். அவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். அன்பின் பரமபிதாவே, உயிரின் ஆற்றலாய் இருக்கிறவரே, எங்களை உமது சாயலில் உருவில் படைத்தவரே, நீர் கொடுத்த வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பேரிரக்கத்திலே நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை